ஐக்கிய அரபு அமீரகம் அல்லது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சுருக்கமாக அமீரகம் அல்லது எமிரேட்ஸ் என்பது பாரசீக வளைகுடாவில் அராபிய தீபகற்பத்தின் தென்கிழக்கு முனையில் அமைந்துள்ள ஒரு நாடு ஆகும். இதன் எல்லைகளாக கிழக்கே ஓமான், தெற்கே சவுதி அரேபியா ஆகிய நாடுகளும் உள்ளன. கத்தார், ஈரான் ஆகியவை கடல் எல்லைகளை கொண்டுள்ளன. இதனுடைய தலைநகரம் அபுதாபி. அதே நேரம் மிகப்பெரிய நகரம் துபாய் ஆகும். இதனுடைய ஆட்சி மொழி அரபு மொழி. 1971 டிசம்பரில் ஐக்கிய இராச்சியத்திடமிருந்து விடுதலை பெற்று நிறுவப்பட்ட இந்நாடு அபுதாபி, அஜ்மான், துபாய், புஜைரா, ரக்ஸ் அல் கைமா, ஷார்ஜா மற்றும் அல் குவைன் ஆகிய 7 அமீரகங்களை கொண்ட ஒரு கூட்டரசாகும். தனி முடியாட்சிகளை கொண்ட ஒவ்வொரு அமீரகமும் நடுவண் உச்ச பேரவை ஒன்றின் மூலம் கூட்டாக நிர்வகிக்கப்படுகிறது. 7 முடியாட்சிகளில் ஒருவர் அமீரகத்தின் ஜனாதிபதியாக இருப்பார். அமீரகத்தின் அதிகாரப்பூர்வ சமயம் இஸ்லாம் ஆகும். அதிகாரப்பூர்வ மொழி அரபு மொழி. ஆனாலும் ஆங்கிலம் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது. அமீரகத்தின் எண்ணெய் வளம் உலகில் 4வது பெரியதாகும். அதே வேளையில் இதன் இயற்கை வாயு உலகின் 17வது பெரியதாகும். அமீரகத்தின் அரசு தலைவரும் அபுதாபியின் ஆட்சியாளருமான காலஞ்சென்ற ஷேக் சயத் பின் சுல்தான் அல் நகியான் அமீரகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எண்ணெய் வருவாயை சுகாதாரம், கல்வி, உட்கட்டமைப்பு ஆகியவற்றுக்கு செலவிட்டார். ஐக்கிய அரபு அமீரகம் மத்திய கிழக்கில் ஓமான் வளைகுடா, பாரசீக வளைகுடா என்பவற்றை எல்லையாக கொண்டு ஓமானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே அமைந்துள்ளது. இது ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய பெரிய பாலைவனத்துடன் கலக்கும் மட்டமான கரையோர தரிசு நிலங்களையும் கிழக்கில் மலைகளையும் கொண்டது. ஹோர்முஸ் நீரிணையின் தென் அணுகுபாதையோடு அமைந்துள்ள இதன் முக்கியத்துவம் வாய்ந்த அமைவிடம் உலக கச்சா எண்ணெயின் இடைமாற்று பகுதியாக இதனை ஆக்கியுள்ளது. அமீரகத்தின் பொருளாதாரம் வளைகுடா நாடுகளிலேயே அதிகம் பல்வகைப்படுத்தப்பட்டதாக உள்ளது. அதிக மக்கள் தொகையை கொண்ட துபாய் நகரம் பன்னாட்டு வணிக மற்றும் போக்குவரத்துக்கு உகந்த இடமாக மாறியுள்ளது. ஆனாலும் நாட்டின் பொருளாதாரம் அதன் எண்ணெய், இயற்கை வாயு வளத்திலேயே பெரிதும் தங்கியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் செல்வம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 33% கொண்ட எண்ணெய், எரிவாயு என்பவற்றின் உற்பத்தியை சார்ந்துள்ளது. வளைகுடாவில் சவுதி அரேபியா, ஈரான் என்பவற்றுக்கு அடுத்ததாக 3வது பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு இதுவாகும். 1973 பாலைவன சிறு நாடுகளை கொண்ட ஏழ்மை பிரதேசம் என்ற நிலையிலிருந்து இன்று உயர் வாழ்க்கை தரத்தை கொண்ட நவீன நாடாக மாற்றம் பெற்றுள்ளது. இந்நாட்டின் நபருக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி முன்னணி மேற்கு ஐரோப்பிய நாடுகளை விட அதிகம் குறைந்ததல்ல. இதன் எண்ணெய் வருமானம் தொடர்பிலான தாராளமும் மிதமான வெளிநாட்டு கொள்கையும் இந்நாடு இப்பிரதேசத்தின் விவகாரங்களில் முக்கிய பங்கு வகிப்பதற்கு அனுமதித்துள்ளன. ஐக்கிய அரபு அமீரக மக்கள் தொகை இயற்கைக்கு மாறான ஆண் பெண் பரம்பலை கொண்டுள்ளது. இதன் மக்கள் தொகையில் ஆண்களின் தொகை பெண்களின் தொகையிலும் 2 மடங்கு ஆகும். 15 தொடக்கம் 65 வயது எல்லைக்குட்பட்டோரின் ஆண் பெண் பால் விகிதம் 2.743 ஆகும். ஐக்கிய அரபு அமீரகத்தின் இந்த பால் சமநிலையின்மை உலகிலேயே மிகவும் அதிகமானதாகும். இதனைத் தொடர்ந்து கட்டார், குவைத், பஹ்ரைன், ஓமான், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் வருகின்றன. இவை அனைத்தும் வளைகுடா கூட்டுறவு அமைப்பின் உறுப்பு நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2.4 மில்லியன் மக்களை கொண்ட ஐக்கிய அரபு அமீரகத்தின் சனத்தொகையில் சுமார் 1.6 மில்லியன் பேர் வெளிநாட்டவர்களாகும். அதிலும் 50% தெற்காசியாவை சேர்ந்தவர்களாகவும், அயல் நாடுகளோடு ஒப்பிடும்போது இதன் சனத்தொகை வளர்ச்சி வீதம் குறைவானதாகவும், மத நம்பிக்கையை பொறுத்தவரை இந்நாட்டினர் அனைவருமே இஸ்லாமியர்களே ஆகும். சனத்தொகையில் சுமார் 80% எழுத வாசிக்க தெரிந்தவர்களாக உள்ளார்கள். இஸ்லாமிய பண்பாட்டில் வேரூன்றிய ஐக்கிய அரபு அமீரகம் அரபுலகின் ஏனைய நாடுகளுடன் உறுதியான பிணைப்பை கொண்டுள்ளது. அரசாங்கம் பாரம்பரிய கலை, பண்பாட்டு வடிவங்களை பேணுவதில் உறுதி பூண்டுள்ளது. அபுதாபி கலாச்சார நிர்வாகத்தினூடான செயல்பாடுகளும் இதில் அடங்கும். சமூக வாழ்வில் மாற்றங்கள் தெரிகின்றன. பெண்கள் தொடர்பான மனப்போக்கில் மாறுதல்கள் காணப்படுகின்றன. பாரம்பரியமான ஒட்டக சவாரியுடன் நவீன விளையாட்டுகளும் பிரபலமாக்கி வருகின்றன. இந்நாட்டினுடைய அரசியல் உயர் கவுன்சில் 7 அமீரகங்களினதும் ஆட்சியாளர்களை உறுப்பினர்களாக கொண்டது. ஜனாதிபதியும் உப ஜனாதிபதியும் 5 வருடங்களுக்கு ஒரு தடவை உயர் கவுன்சிலினால் தெரிவு செய்யப்படுவார்கள். அமைச்சரவை உயர் கவுன்சிலினால் தெரிவு செய்யப்படும் அதே நேரம் எல்லா அமீரகங்களிலும் இருந்து தெரியப்படும் 40 உறுப்பினர் கூட்டாட்சி தேசிய அவை முன்வைக்கப்படும் சட்டங்களை ஆய்வு செய்யும். எல்லா அமீரகங்களும் குடிசார், குற்றவியல் மற்றும் உயர் நீதிமன்றங்களுக்கான இஸ்லாமிய சட்டங்களையும் மத சார்பற்ற சட்டங்களையும் கொண்டுள்ளன.
அமைந்துள்ளன. துபாய் அல்லது துபை என்பது ஐக்கிய அரபு அமீரகத்தின் 7 அமீரகங்களில் இரண்டாவது பெரியதும் அதிலுள்ள ஒரே நகரத்தையும் சீர்படுத்துவதற்காக வகையில் முதலாவது நகரமாகும். இது அராபிய தீபகற்பத்தில் அராபிய வளைகுடாவின் அதாவது பாரசீக வளைகுடாவின் தெற்கே அமைந்துள்ளது. அமீரகங்களில் அதிக மக்கள் தொகை கொண்டது துபாய் தான். துபாய் மிக குறுகிய காலத்தில் மிகுந்த வளர்ச்சி பெற்றுள்ள ஒரு நகரமாக விளங்குகின்றது. நீண்ட காலமாகவே துபாய் முத்துக்குளித்தல் போன்றவற்றுக்காக அறியப்பட்ட இடமாக இருந்த போதிலும் அபுதாபி பகுதியிலிருந்து பனியாஸ் எனும் இனக்குழுவினர் அல் மக்தூம் குடும்பத்தினர் தலைமையில் இவ்விடத்தில் குடியேறியதுடனேயே இதன் நவீன வரலாறு ஆரம்பமாகின்றது. துபாய் கடந்த சில ஆண்டுகளில் வியக்கத்தக்க பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது. 2012ஆம் ஆண்டில் துபாய் உலகிலேயே மிக விலையுயர்ந்த 22வது நகரமாகவும் மத்திய கிழக்கில் மிகவும் விலையுயர்ந்த நகரமாகவும் இருந்தது. 2014ஆம் ஆண்டில் ஜெனீவாவுக்கு பிறகு உலகின் மிக அதிக விலை உயர்ந்த ஹோட்டல் அறைகளான துபாயின் ஹோட்டல் அறைகள் மதிப்பிடப்பட்டன. அமெரிக்க உலகளாவிய ஆலோசனை நிறுவனமான மெர்சர் மூலம் மத்திய கிழக்கில் வாழும் சிறந்த இடங்களில் துபாய் மதிப்பிடப்பட்டது. துபாயின் கட்டுமானத்துறை 2004இல் தொடங்கி 5 ஆண்டுகள் அசாதாரண வளர்ச்சியை அடைந்தது. இதற்கு இந்தியா, இங்கிலாந்து, ரஷ்யா, ஈரான், பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா முதலிய நாடுகளில் இருந்து வந்த முதலீடுகள் பெரும் காரணமாக அமைந்தது. துபாய் வெப்ப பாலைவன காலநிலையை கொண்டது ஆகும். பொதுவாக ஆகஸ்ட் மாதமே அதிகூடிய வெப்பம் நிலவும் மாதமாகும். புர்ஜ் கலீஃபா என்பது ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் உள்ள உலகின் உயரமான கட்டிடமாகும். இது 163 மாடிகளை கொண்ட 828 மீட்டர் உயரமுள்ள கட்டடமாகும். 2004 செப்டம்பர் 21இல் ஆரம்பிக்கப்பட்ட இதன் கட்டுமானம் பணிகள் முடிவடைந்து 2010 ஜனவரி 4ஆம் நாள் திறந்து வைக்கப்பட்டது. துபாய் அமீரகத்தின் கடற்கரையை அண்டி கடலுக்குள் பேரீச்ச மரங்களின் வடிவில் அமைக்கப்பட்டு வரும் 3 பெரிய தீவுகள் பாம் தீவுகள் என அழைக்கப்படுகின்றன. இத்தீவுகள் ஒவ்வொன்றும் ஒரு பேரீச்ச மர வடிவத்தையும் அதன் தலைப்பகுதியையும் சூழ ஒரு பிறை வடிவத்தையும் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. துபாய் கடற்கரையின் அகலமான கண்டத்திட்டும் ஆழம் குறைவான பாரசீக வளைகுடாவும் இத்தீவுகள் கட்டப்படுவதை சாத்தியமாக்கியுள்ளன. இவ்வாறு அமைக்கப்படும் பாம் தீவுகள் 3ம் அவை அமைந்துள்ள இடங்களின் பெயரால் அழைக்கப்படுகின்றன. பாம் ஜுமோரா, பாம் ஜெபல் அலி, பாம் டெய்ரா ஆகியவை அவையாகும். புர்ஜ் அல் அராப் என்பது ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஒரு ஆடம்பர விடுதி. 321 மீட்டர் உயரமுள்ள இக்கட்டிடம் விடுதியாக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்ற கட்டிடங்களில் உலகிலேயே மிகவும் உயரமான கட்டிடமாகும். கடற்கரையிலிருந்து 280 மீட்டர் தொலைவில் பாரசீக வளைகுடாவில் அமைக்கப்பட்ட செயற்கை தீவொன்றில் இக்கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இவ்விடுதிக்கு செல்வதற்கெனவே கட்டப்பட்ட பாலம் இன்று இத்தீவை தலைநிலத்துடன் இணைக்கின்றது. துபாய் நகரத்தின் அடையாள சின்னங்களில் ஒன்றாக உலக அளவில் அறியப்பட்ட கட்டிடமாக இது திகழ்கின்றது. இக்கட்டிடம் ஒரு வகை அராபிய பாய்க்கப்பல் ஒன்றின் பாய்மரத்தை ஒத்திருக்கும் வகையில் வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. துபாய் மெட்ரோ அல்லது துபாய் மெட்ரோ என்பது ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் அமீரகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஓட்டுநர் அற்ற அதாவது டிரைவர் அற்ற முழு தன்னியக்கமாக இயங்கும் நகர தொடருந்து வலையமைப்பு ஆகும். அரபு குடாநாட்டில் அமைக்கப்பட்ட முதல் நகர தொடருந்து இதுவே. துபாய் மெட்ரோ இயங்க தொடங்கிய முதல் 2 நாட்களில் 1,10,000 பேர் இதில் பயணம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது துபாயின் மக்கள் தொகையின் 10% ஆகும். இதன் 20 கிலோமீட்டர் நீளமான பச்சை பாதை திறக்கப்பட்டதும் தற்போது உலகின் மிக நீளமான முழு தன்னியக்கமான நகர தொடருந்தாக விளங்கும் வான்கூவர் ஸ்கை ட்ரெயினை விட 3 கிலோமீட்டர் கூடுதலான நீளம் கொண்டதாக அமைந்தது. கல்ஃப் நியூஸ் அதாவது வளைகுடா செய்தி ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துபாயிலிருந்து 1978ஆம் ஆண்டு முதல் வெளியிடப்பட்டு வரும் ஒரு ஆங்கில தினசரி செய்தித்தாள். தற்போது ஐக்கிய அரபு எமிரேட் முழுவதும் மற்றும் பிற பாரசீக வளைகுடா நாடுகளிலும் விநியோகிக்கப்படுகின்றது. இதன் இணையதள பதிப்பு 1990ஆம் ஆண்டில் துவங்கப்பட்டது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சமையல் காட்சி அதன் மக்கள் தொகையைப் போலவே வேறுபட்டது. இது ஒரு சர்வதேச சமையல் மையமாக உள்ளது. 200க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுடன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள உணவு நிலப்பரப்பு உள்ளூர் எமிராட்டி உணவுகள் முதல் உலகெங்கிலும் உள்ள சுவைகள் வரையிலான உணவு வகைகளின் கலவையை வழங்குகிறது. அதே நேரம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஆடம்பரம் மற்றும் செழுமையை பிரதிபலிக்கும் வகையில் துபாய்
துபாயில் உள்ள தங்க விற்பனை இயந்திரங்கள் தங்க கட்டிகள் மற்றும் நாணயங்களை வாங்குவதற்கான புதிய வழியை வழங்குகின்றன. ஷாப்பிங் மால்கள் மற்றும் சொகுசு ஹோட்டல்களில் காணப்படும் இந்த இயந்திரங்கள் நாட்டின் தங்கத்தின் மீதான ஈர்ப்பு மற்றும் அதன் முக்கிய தங்க வர்த்தக மையமாக அதன் நிலையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஒரு விற்பனை இயந்திரத்தின் மூலம் தங்கத்தை வாங்கும் வசதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வரியில்லா ஷாப்பிங் கவர்ச்சியுடன் சேர்ந்து குடியிருப்பாளர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது. இது நாட்டின் ஆடம்பர சில்லறை நிலப்பரப்பின் தனித்துவமான அம்சமாக அமைகிறது. ஃபெராரிஸ், லம்போகினிஸ் மற்றும் புகாட்டிஸ் போன்ற உயர் செயல்திறன் கொண்ட வாகனங்களை கொண்ட துபாயின் போலீஸ் சூப்பர் ஃப்ளீட் நகரத்தின் ஆடம்பர வாழ்க்கை முறை மற்றும் அதிநவீன படத்தை காட்டுகிறது. சுற்றுலா பகுதிகளில் ரோந்து செல்ல பயன்படுத்தப்படும் இந்த சூப்பர் கார்கள் துபாயின் நவீனத்துவம் மற்றும் செழுமையின் அடையாளமாக செயல்படுகின்றன. அவர்களின் நடைமுறை பயன்பாட்டிற்கு அப்பால் சூப்பர் ஃப்ளீட் ஒரு சுற்றுலா அம்சமாகும். இது புதுமை மற்றும் பொது சேவைகளில் சிறந்து விளங்குவதற்கான நகரத்தின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. செயற்கை நுண்ணறிவுக்கான உலகின் முதல் மாநில அமைச்சராக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் நியமனம் AI ஆளுமை மற்றும் நெறிமுறைகள் துறையில் முன்னணியில் இருப்பதற்கான அதன் அர்ப்பணிப்பை குறிக்கிறது. இந்த முன்னோடி நடவடிக்கையானது திறன் மற்றும் புதுமைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு பல்வேறு துறைகளில் AI-ஐ ஒருங்கிணைக்கும் நாட்டின் உத்தியின் ஒரு பகுதியாகும். AI நிர்வாகத்தின் மீதான கவனம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முன்னோக்கி சிந்திக்கும் தேசமாக நிலைநிறுத்துகிறது. AI வரிசைப்படுத்தலின் நெறிமுறை மற்றும் சமூக தாக்கங்களை நிவர்த்தி செய்யும் போது தொழில்நுட்பத்தின் எதிர்காலத்தை தழுவுவதற்கு தயாராக உள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிலைத்தன்மை மற்றும் அதனுடைய இலக்குகளுக்கு ஏற்ப எலக்ட்ரிக் மற்றும் ஹைபிரிட் டாக்ஸியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது கார்பன் உமிழ்வை குறைக்கும் மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு போக்குவரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முன்முயற்சியானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான நாட்டின் அர்ப்பணிப்பையும் நிலையான நகர்ப்புற இயக்கத்தில் முன்னணியில் இருப்பதற்கான அதன் லட்சியத்தையும் பிரதிபலிக்கிறது. பசுமை வாகனங்களை அதன் பொது போக்குவரத்து கடற்படையில் ஒருங்கிணைப்பதன் மூலம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பசுமையான நிலையான எதிர்காலத்தை அடைவதற்கு உறுதியான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது.